ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான சூப்பரான ப்ரொமோட் வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட்டு ஃபினாலே சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் வந்திருக்கு. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ப்ரொமோலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிக்கெட்டு ஃபினாலே சம்மந்தப்பட்ட கேள்விகள்லாம் வந்துச்சு. ஆனால் அதில் உருப்படியாக சொல்ல. பட் இப்போ உருப்படியாக ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. என்னென்னா, இந்த டிக்கெட்டு ஃபினாலே நீங்கள் யாருக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நினச்சிங்க கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னும் போது மஞ்சரி ராணுவுக்கு போகக்கூடாதுன்னு நினச்சேன்றாங்க. என்னடா இது என்ன புது கதையாக இருக்கே, இது எப்போ நடந்துச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்குது. சௌந்தர்யா ராணுவம் சொல்கிறாங்க, என்னடா இதுவும் புதுசாக இருக்கேன்னு. என்னென்னா, ஜெயிக்காமலே ஒருத்தவங்களோட பாயிண்ட்ஸை பிடுங்கணும்னு நினச்சா சார் அவனுக்கு போகவே கூடாது சார் அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரயான் மஞ்சரியை சொல்கிறார். அதனால தான் முதலேருந்தே பிளான் பண்ணி எடுத்திருக்காரு. ஆக்சுவலாக அந்த டாஸ்கோட நெருப்பில் ஃபோட்டோ எரிப்பான் பாருங்க, அதில் மஞ்சரியோட ஃபோட்டோ ஃபஸ்ட்டு எடுத்திருப்பார். எனக்கு கிடைக்கிறத எடுக்கிறேன்னு பொய் சொல்லியிருக்காரு. கடைசியில் பார்த்தா தெரியுது ரயான் மஞ்சரியோட ஃபோட்டோ வேணும்ட்டு ஆல்ரெடி எடுத்திருக்காரு. ஏன்னா அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் போகக்கூடாதுன்னு நினச்சிருக்காப்புல. ஆடா பாவிகளா, வேறு மாதிரி இருக்குல்ல. அதுக்கப்புறம் ராணுவ ரயானை சொல்கிறார், அவனுக்கு போகக்கூடாதுன்னு நினச்சேன்னு. முத்து ரயானை சொல்கிறார், ரயானை முன்னாடி போயிடக்கூடாதுன்னு நான் நினச்சேன், அதனால தான் நான் என்னோடய இதை கொடுத்தேன்ற மாதிரி சொல்கிறாரு. விஷால் ரயானை கிடைக்கக்கூடாதுன்னு நினச்சேன்றாரு. தீபக் ரயான் ஒரு லீடிங்க்கு போனதுக்கப்புறமா சரி இவனை போக விடக்கூடாது அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ரயானை போட்டு தாக்குறாங்க. ரயான் போய் பார்க்குறாரு, பாவிங்களா இதை ஒரு டாஸ்க்காக வச்சு அப்போ எல்லோரும் ஓட்டு போடுங்க, யாருக்கு இப்போது டிக்கெட்டு ஃபினாலே போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. இப்போ இந்த பேச்சு இது மாதிரி போட்டாங்க பாருங்கள். ஒரு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் இந்த 3 பாயிண்ட்டுக்கு என்ன தகுதி அதுக்கு நீங்கள் பேசணும்னு சொல்லும்போது அவங்க பாடுங்க நார்மலாக பேசிட்டு போனாங்க. இதில் நல்லா பேசுனது முத்துக்குமாரன், அதுக்கப்புறம் மஞ்சரி. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா மஞ்சரிக்கு ஓட் பண்ணாங்க. கடைசியில் 3 பாயிண்ட்டுன்னு சொன்னோடனே அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. கடைசியில் என்ன பண்ணாங்க, ஆப்போசிட்டில் இருக்கவங்க 3 பாயிண்ட்டை தான் பிடிக்கணுன்னே பிடிக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போயும் நார்மலாக கேள்வி கேட்குற கேட்டு இப்போ சொல்லுங்கள், ரயானுக்கு யாரெல்லாம் போகக்கூடாது சொல்கிறீங்க, ஓட் பண்ணுங்க அப்படின் போது ரயானுக்கு நான் போகக்கூடாது நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அதிகப்படியாக அவங்க பிடிங்கிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா திடீர்னு டிக்கெட்டு ஃபினாலே அந்த மாதிரி தானே விஷயங்கள் வந்துச்சு. ஒருத்தன் கஷ்டப்பட்டு பாயிண்ட்ஸ் வாங்கி வச்சுருப்பானா, இவங்க ஒரு டாஸ்க்கை வச்சு அதில் பிடிங்கிடுவாங்களாம். ஏன் கடைசி வரைக்கும் 4 பேர் ஜீரோலேயே நிற்கிற மாதிரி பண்ணிட்டீங்களேயா. இது வரைக்கும் டிக்கெட்டு ஃபினாலே இந்த மாதிரி ஜீரோவில் இருந்தவங்க யாரோ இருந்திருக்காங்களா? எதாவது கஷ்டப்பட்டு ஏதாவது பண்ணிடுவாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு விளையாட்டு தான் ஜீரோவில் இருக்குன்னு சொல்லும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. சரி, ஓகே. அப்போது இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ரயானோட மூஞ்சிலையும் மரண பயத்தை காமிக்கிறாங்க. ஐயோ, நான் வேறு எங்கள் அக்காவுக்கு சக்தியத்தை பண்ணி கொடுத்துட்டு இங்கே உக்காந்துட்டு இருக்கேன். இதில் வேறு ஓவராக இந்த வாரம் முழுக்க முத்துன்னு பேசி மொத்தமும் போயிட போகிற சாமி அப்படின்ற மாதிரி முழிச்சிட்ருக்காப்புல. பட் எனக்கு தெரிஞ்சு 99% டிக்கெட்டு ஃபினாலே இவருக்கு தான் போகன்ற மாதிரி தோணுது. அதாவது இப்படிலாம் கேள்வி கேட்பாங்க, அப்புறமா நீங்கள் ஒன்று நினைக்கிறீங்க ஆனால் அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. சரி, பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கே உங்களுக்கு என்ன தோணுது மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.